திருக்குறள் கதைகள் கதை எண் 399. ஆத்திச்சூடி. தாத்தா, நீ சொல்லிக் கொடுத்த தமிழ் ரைம் சொல்லி காட்டணுமா என்றான் ரித்விக். தமிழ் ரைமா? நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் என்றார் பெரியசாமி. அதான் தாத்தா, அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஓ, அதுவா? அது பேர் ரைம் இல்லை, ஆத்திச்சூடி. அதுதான் சொல்கிறேன், சரியாக்கான்னு பாரு என்ற ரித்விக் ஆத்திச்சூடியின் 13 வரிகளையும் சொல்லி முடித்தான். சரியாக சொல்லிட்டியே, அடிக்கடி சொல்லி பார்த்துக்க, அப்போ தான் மறந்து போகாமல் இருக்கும் என்றார் பெரியசாமி. சில நாட்களுக்கு பிறகு ரித்விக் தன் வகுப்பு தோழன் ஒருவனையும் அவன் அம்மாவையும் வீட்டுக்கு அழைத்து வந்தான். நேரே பெரியசாமியிடம் வந்து, தாத்தா, இவன் என் கிளாஸ் தான், பேர் அஸ்வின் என்றான். பாப்பா என்ற பெரியசாமி அஸ்வினின் அம்மாவை பார்த்தார். அவருக்கு கை ஒப்பி வணக்கம் தெரிவித்த அந்த பெண்மணி, வணக்கம் அங்கிள், நான் அஸ்வினோட அம்மா. ரித்விக்கு அழகாக ஆத்திச்சிட்டு சொல்கிறத பார்த்து அஸ்வின் தானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான். உங்களுக்கு நேரம் இருந்தால் அவருக்கும் சொல்லித்தரீங்களா என்றார். தாராளமாக, நான் சும்மா தானே இருக்கேன், தினம் 10 நிமிஷம் கற்றுக்கிட்டால் போதும், 5-6 நாளில் முழுசாக கற்றுக்கலாம் என்றார் பெரியசாமி. தேங்க்ஸ் அங்கிள் என்றாள் அவள். 2-3 நாட்கள் கழித்து அஸ்வினின் அம்மா இன்னும் 3 பெண்களுடன் வந்தாள். அங்கிள், அஸ்வின் ஆத்திச்சூடி கற்றுக்க தெரிஞ்சதும் இன்னும் சில பெற்றோர்களும் தங்களோட குழந்தைகளும் ஆத்திச்சூடி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மொத்தம் 10 குழந்தைங்க இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தினம் 1/2 மணி நேரம் ஆத்திச்சூடி, கொள்ளை வேந்தல் மாதிரி நூல்களை எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு டியூஷன் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாருமே ஏதாவது ஃபீஸ் கொடுக்க விரும்புகிறாங்க என்றாள் அஸ்வினின் தாய். சாரிம்மா, நான் ஆசிரியர் இல்லை, நான் படித்ததில் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்களை என் பேரனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வேறு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் சொல்லித்தரேன். இதுக்கு நான் ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதும் கொஞ்சம்தான் என்றார் பெரியசாமி. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க அங்கிள், அது போதும். ஏன்னா இதையெல்லாம் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் படித்ததெல்லாம் மறந்து போச்சு. என் பையன் சொல்கிறத கேட்டுட்டு நானே இதையெல்லாம் மறுபடியும் கற்றுக்கிறேன். இதையெல்லாம் மறுபடியும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என் வீட்டுக்காரர் கூட சொல்கிறாரு என்றாள் அஸ்வினின் அம்மா. சரிம்மா, ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களை வர சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் என்றார் பெரியசாமி. என்னப்பா, லைப்ரரியிலேருந்து கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க என்றான் பெரியசாமியின் மகன் வியப்புடன். இந்த பையங்களுக்கு ஆத்திச்சூடி, கொள்ளை வேந்தன், நாலடியார், நன்னெறி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்ல, இதையெல்லாம் கற்றுக்கிறதுல பையங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க பெற்றோர்களும் இதையெல்லாம் மறுபடியும் கற்றுக்கிறோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதனால் எனக்கும் இன்னும் பல விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்திருக்கு என்றார் பெரியசாமி. பொருட்பால் அரசியல் அதிகாரம் 40 கல்வி. குறள் 399. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். பொருள்: தமக்கு இன்பம் அளிக்கும் கல்வி உலகத்தாருக்கும் இன்பம் அளிப்பதைக் கண்டு கற்றவர்கள் கல்வியின் மீது மேலும் விருப்பம் கொள்வார்கள். நன்றி.